வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கற்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப அதிகமா கேட்டது, ரொம்ப இம்பார்ட்டன்டும் கூட. நம்ம என்ன அடுத்த பிளேலிஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ப்ரப்போசிஷன். நம்ம இனிமேல் ஃபுல்லா கண்டினியூஸா வர கிளாஸஸ் எல்லாம் நிறைய கிளாஸஸ் நம்ம ப்ரப்போசிஷன்ஸ் பார்க்கலாம். First, what do you mean by preposition? Preposition அப்படின்னா என்ன அப்படின்னா, preposition are words that show relationship between the noun. Nounனா நம்ம என்ன சொல்லுவோம்? Name of the person, name of the thing, அதான் நம்ம noun அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது தான் நாம preposition அப்படின்னு சொல்லுவோம். அதாவது two wordsக்கு இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நம்ம நினைச்சுப்போம் preposition அப்படிங்கிறதுலாம் சும்மா என்ன ஒரு சாதாரணமா ஒரு in, on, at, for, to அப்படிதானே. ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நமக்கு பேசும்போது தான் நமக்கு அந்த தடுமாற்றம் வரும். இந்த இடத்துல in போடலாமா, இங்க on யூஸ் பண்ணலாமா, இல்ல ரிட்டர்ன்ல எழுதும்போது இந்த இடத்துல on வருமா, இல்ல இந்த இடத்துல in தான் வருமா அப்படின்னு நம்ம அதை ப்ராக்டிக்கலா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு அதுல நிறைய டவுட்ஸ் வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். போத் ஸ்போக்கனுக்கும் சரி ரிட்டர்னுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் அது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்டா பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு 3-4 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, யூசேஜ் ஆஃப் ஆன் பார்க்கலாம். யூசேஜ் ஆஃப் ஆன் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆன் அப்படின்னா என்ன, ஆன்னா மேலே அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. ஆன்னா மேலே அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பிரஸ் எ சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங். சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னா ஏதாவது எதுக்கு மேலேயாவது. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. The ball is on the chair. இப்போ அந்த பால் அந்த சேர் மேல இருக்கு. அதுக்காக தான் இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாலுக்கும் அந்த சேருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது தான் இந்த ஆன். ஓகேவா? ஸோ த பால் இஸ் ஆன் த சேர் அப்படின்னா அந்த பால் அந்த சேர் மேல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The car key is on the sofa. அப்போ இந்த காருக்கும் இந்த சோஃபாவுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது எது? இந்த ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கார் கீ அந்த சோஃபா மேல இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்னா என்ன, ஏதாவது ஒரு திங்ஸ் அது மேல இருக்கு அப்படின்னு சொன்னா நாம ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் நாம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ இது புக்கு. ஓகேவா? இப்போ இந்த புக்கு மேல நான் இந்த பெண்ணை வைக்கிறேன். இதை மார்க்கர் தான், இதை பென்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் இதை வைக்கிறேன் அப்படின்னா the pen is on the book. ஓகேவா? அப்போ இந்த புக்கு மேலதான் என்ன இருக்கு, இந்த பென் இருக்கு. சரியா? ஸோ the pen is on the book. அப்போ இந்த பெண்ணுக்கும் அந்த புக்குக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எது குறிக்குது? இந்த இடத்துல ஆன் தான் குறிக்குது. ஸோ ஆன் அப்படிங்கிறது மேலே அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பொருள் இதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இது எனக்கு தெரிஞ்ச சிம்பிள். இது மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வேற எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. அப்புறம் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஆன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிபிக் டேஸ் அண்ட் டேட்ஸ். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும். டேட் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்ன ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும், ஆன் யூஸ் பண்ணணுமா, இன் யூஸ் பண்ணணுமா, அதே மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் வந்தது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நம்ம இட்ஸ் எ மேண்டேட்டரி திங். நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க. On 26/11/2008 our Indian parliamentary house was attacked by terrorist group அப்படின்னா, இப்போ 26ஆம் தேதி அன்னைக்கு இது ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் தான் இல்லையா. நம்ம இந்திய நாடாளுமன்றம் தீவிரவாத குழுக்களால் தாக்கப்பட்டது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டேட்டை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆன் 26/11/2008. ஸோ இதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டேட் வந்தது அப்படின்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆன் அப்படிங்கிற ப்ரப்போசிஷன் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம இன்னோ வேற அட்டோ என்ன யூஸ் பண்ணாலுமே அது மிஸ்டேக் தான். அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. On 14/1/2021 we will go to our native place for பொங்கல். நாங்கள் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு on 14/1 நாங்கள் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் தான் இல்லையா. ஸோ ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் என்ன டேட்ஸ் வந்தது அப்படின்னாலுமே நம்ம பிஃபோர் தட் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஆன் கிறிஸ்மஸ் we will plan for a trip. கிறிஸ்மஸ் அப்போ நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நான் ஏன் ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இது வந்து இங்க எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு டேவை தான் குறிக்குது, ஒரு டேட்டை தான், ஏதோ ஒரு டேட்ல தான் வந்து கிறிஸ்மஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டேட்டை தான் குறிக்குது. அதனால ஆன் கிறிஸ்மஸ், ஆன் தீபாவளி, ஆன் பொங்கல்னு தான் வரும். நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லயோ இல்லை வேற ஏதாவது நீங்க ஸ்டோரி புக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா ஆன் கிறிஸ்மஸ், ஆன் தீபாவளி, ஆன் பொங்கல் அப்படிதான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டேட்டை தான் மென்ஷன் ஆகுது. அதனால நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, I usually eat non-veg on Sundays. இந்த இடத்துல நம்ம ஏன் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்பெசிபிக் டேஸ் மண்டே டு சாட்டர்டே வரைக்கும், சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எல்லா டேஸ் வந்தாலுமே டேஸ்க்கு முன்னாடியுமே என்ன ப்ரொபோசிஷன் வரும் அப்படின்னா ஆன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஐ யூஸ்வலி ஈட் நான்வெஜ் ஆன் சண்டேஸ் அப்படின்னா நான் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமைகளில் நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். வாட் கைண்ட் ஆஃப் டென்ஸ் இஸ் திஸ்? உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா? டு யூ ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் திஸ் சென்டென்ஸ்? என்ன இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஹேபிச்சுவல் ஆக்ஷன், நம்ம வந்து எப்போதுமே செய்கிற பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ப்ரெசன்ட் டென்ஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் தான் இது. ஐ யூஸ்வலி ஈட் நான்வெஜ் ஆன் சண்டேஸ். இதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது இதே மாதிரி தான் ஒன்னோட ஒன்று நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கணும். டென்சஸ்ல நம்ம இதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்துருக்கோம்ல, இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸோடைய டைப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதெல்லாம் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா இன்னும் நீங்கள் நல்ல கிராமரில் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். அதுக்காக தான் இதே மாதிரி அப்பப்போ சொல்றது. சரியா? இப்போ பாருங்க, ஐ யூஸ்வலி ஈட் நான்வெஜ் ஆன் சண்டேஸ்னா நான் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமைகள்ல நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். இதுவும் வந்து டேஸை குறிக்குது. அதனால இந்த இடத்துல ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து உனக்கு மண்டே கால் பண்றேன், ஐ வில் கால் யூ ஆன் மண்டே, ஐ வில் கால் யூ ஆன் மண்டே. நான் வந்து மண்டே உனக்கு கால் பண்றேன், ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே, ஆன் வெனஸ்டே அப்படிதான் வரும். இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்டான திங்ஸ். ஓகேவா? டேஸ்க்கு முன்னாடியும் டேட்க்கு முன்னாடியும் ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் வரும். எப்படி சர்ஃபேஸ் ஆஃப் திங் மேல அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ஆன் யூஸ் பண்றோமோ அதே மாதிரியே தான் டேஸ்க்கும் டேட்டுக்கும் என்ன வரும்னா அதுக்கும் ஆன் அப்படிதான் வரும். ஆன் மண்டே, ஆன் டியூஸ்டே அப்படிதான் வரும். இது வரைக்கும் நம்ம என்ன ஒரு 3 விஷயம் பார்த்துருக்கோம்னா, ஆனுக்கு ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங் மேலே அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் டேஸ்க்கு ஆன் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் டேட்ஸுக்கு ஆன் வரும்னு பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. ஆன் 26/11, ஆன் 14/1, ஆன் கிறிஸ்மஸ், இதுவும் வந்து ஒரு ஸ்பெசிபிக் டேட்டை தான் மென்ஷன் பண்ணுது. ஆன் கிறிஸ்மஸ், ஆன் தீபாவளி, ஆன் பொங்கல் அப்படிதான் வரும். அதே மாதிரி டேஸ்க்கு முன்னாடியும் ஆன் தான் வரும். ஆன் சண்டே, ஆன் மண்டே அப்படிதான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? மேலே, அதுக்கு டேஸ் பார்த்தோம், டேட்ஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்து மந்த்ஸ் அலாங் வித் டேட். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, மந்த்ஸ் அலாங் வித் டேட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ மகாத்மா காந்தி வாஸ் born on October 2nd. இப்போ காந்தி வந்து அக்டோபர் 2nd பிறந்தாரு. ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆன் அக்டோபர் 2nd, இங்க மந்த்தும் வந்திருக்கு, டேட்டும் வந்திருக்கா. அதுதான் மந்த்ஸ் அலாங் வித் டேட் அப்படிங்கிறது. ஓகேவா? புரியுதா? கிளியரா இருக்கா? மந்த்ஸ் அலாங் வித் டேட், அவ்வளவுதான். மந்த் இருக்கு, இங்க டேட் இருக்கு. ஸோ இதே மாதிரி வர சர்க்கம்ஸ்டன்சஸ்லயே நம்ம என்ன ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்கூல் reopens on June 11. ஸ்கூல் வந்து இதெல்லாம் நீங்க நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல சர்க்குலர்ல, நோட்டீஸ் போர்ட்லாம் இது ஒட்டியிருப்பாங்க. அவர் ஸ்கூல் reopens on June 11 அப்படின்னா ஆன் June 11, மந்த், டேட். ஸோ மந்த்ஸ் அலாங் வித் டேட் வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? கண்டிப்பா ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், நம்ம யூஸ் பண்றதுல நம்ம ஆனோ என்னோ நம்ம கன்ஃபியூஸ் பண்ணவே மாட்டோம், தப்பே பண்ண மாட்டோம். ஓகேவா? அடுத்த இன்னொன்று பாருங்க, on 6th January we had gone to our native place. நாங்கள் வந்துட்டு 6th January அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த ஊர் வந்து போயிருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ ஆன் 6th January. ஸோ மந்த்ஸ் அலாங் வித் டேட் வந்திருக்கா, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டு தான் வரணும், ஃபர்ஸ்ட் வந்து மந்த் தான் வரணும் அப்படியெல்லாம் கிடையாது, ரூல்ஸ் எதுவும் கிடையாது. மந்த்ஸ் அலாங் வித் டேட், மந்தோட சேர்ந்து டேட்டும் வந்தது அப்படின்னா நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் ஆன் அக்டோபர் 2nd, ஆன் June 11, ஆன் 6th January. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? புரியுதா? பாருங்களேன், நம்ம ஆன்னா வந்துட்டு சும்மா சாதாரணமா வந்து மேலே அதுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா ஆன்லயே இவ்வளோ விஷயம் இருக்கு. டேஸ்க்கு முன்னாடியும் ஆன் தான் யூஸ் பண்ணணும், டேட்ஸுக்கு முன்னாடியும் ஆன் தான் யூஸ் பண்ணணும், மந்த்ஸ் அலாங் வித் டேட் அதுக்கும் ஆன் தான் யூஸ் பண்ணணும். தென் அப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காமனான விஷயம், ஒரு சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங், இது மேலேயாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த பாக்ஸ் இஸ் ஆன் த டேபிள், அந்த டேபிள் மேலே அந்த பாக்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணோம். அது எல்லாமே இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சுப்போம். அடுத்து
நம்ம வேற எங்கெல்லாம் ஆன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் ஆர் மிஷின். இப்போ பாருங்க, இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் a டிவைஸ் ஆர் மிஷின் such as phone ஆர் கம்ப்யூட்டர். இப்போ பாருங்க, இப்போ ஃபோனில் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷீஸ் ஆன் த ஃபோன் ரைட் நவ். இதே மாதிரி நீங்கள் நிறைய நீங்கள் சொல்ல கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஷீஸ் ஆன் த ஃபோன் ரைட் நவ் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஃபோனில் இருக்காங்க, இப்போ அவங்க டெலிஃபோனிக் காலில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஷீஸ் இன் த ஃபோன் ரைட் நவ் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. கிராமட்டிக்கலாக அது வந்துட்டு ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஸோ ஷீஸ் ஆன் த ஃபோன் ரைட் நவ் அப்படி தான் பேசணும். ஸோ இதே மாதிரி நம்ம டிவைஸ் மிஷின் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஹீஸ் ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப். அவர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன் த லேப்டாப். ஸோ டிவைஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ ஆன் த ஃபோன், ஆன் த லேப்டாப், ஆன் ரேடியோ, ஆன் த டெலிவிஷன். ரேடியோ, டெலிவிஷன் எது வந்தாலுமே என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தான் யூஸ் பண்ணணும். கிளியரா இருக்கா? புரியுதா? இது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் இது? வாட் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ் இஸ் திஸ்? ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் த லேப்டாப் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது. ஓகேவா? எத்தனை பேர் நீங்கள் டென்சஸ் முடிச்சிருப்பீங்க தெரியல. நிறைய பேர் டென்சஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சில பேர் டென்சஸ் முடிக்கல, பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம டென்சஸ்க்குன்னே ஒரு 22 வீடியோஸ் கொடுத்துருப்போம் பிளேலிஸ்ட்டில். அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து கடைசியாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரைக்கும் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு டெஸ்ட் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஸோ இந்த டைம் இருக்கிறத நீங்கள் நல்லா வந்து டென்சஸ் படிக்கவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி. அதுக்குமே வந்து ஆன் தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா த ஸ்டோன் ஹிட் ஹர் ஆன் த ஷோல்டர். அந்த கல் வந்து அவங்களுடைய ஷோல்டரில் வந்து அடிச்சிடுச்சு அப்படின்னு. ஸோ த ஸ்டோன் ஹிட் ஹர் ஆன் த ஷோல்டர். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த பாடி தான் இல்லையா இதெல்லாம்? ஷோல்டர், லெக், ஹேண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஆன் த ஷோல்டர் அப்படி தான் வரும். அடுத்து பாருங்க, ஷி வியர்ஸ் எ டைமண்ட் ரிங் ஆன் ஹிஸ் ஃபிங்கர். அவ வந்து டைமண்ட் ரிங் வந்து அவளுடைய விரல்கள்ல வந்து அணிந்திருக்கிறாள். அவள் அவளுடைய விரல்கள்ல டைமண்ட் ரிங் அணிந்திருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். she wears a diamond ring on his finger. ஓகேவா? ஸோ அப்போ பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடிலாம் வந்ததுன்னா என்ன வரும்? ஆன் தான் வரும். ஸோ அதனால தான் ஆன் ஹிஸ் ஃபிங்கர்னு போட்டிருக்கேன் இல்லையா? சாரி, தப்பு. ஆன் ஹர் ஃபிங்கர், ஆன் ஹர் ஃபிங்கர். ஷீ வந்திருக்கு இல்லையா? ஸோ ஆன் ஹர் ஃபிங்கர். கிளியரா இருக்கா? புரியுதா? ஸோ அப்போ பாருங்க, ஆனோட யூசேஜ் மட்டும் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. சர்ஃபேஸ் ஆஃப் சம்திங், ஏதாவது ஒரு பொருளுடைய மேலே இருக்குனாலும் ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். டேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், டேட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். மந்த்ஸ் அலாங் வித் டேட் அதுக்கும் ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு டிவைஸ் ஆன் த லேப்டாப், ஆன் த ஃபோன் அதுக்கும் நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் யுவர் பாடி அதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆன் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ஆன் தான் வருங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதும் போதும் சரி, பேசும்போதும் சரி, உங்களுக்கு மிஸ்டேக்ஸே வராது. யூ நெவர் கமிட் எனி மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனும் கூட. இது அகைன் இதை திருப்பி இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து யூசேஜ் ஆஃப் இன், அட், அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா அதோடைய அடுத்த கண்டினியூஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலுமே எனக்கு சொல்லுங்கள்.